வணக்கம். வெல்கம் டு சுவைத்திரு. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எக் கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இந்த எக் கிரேவி எப்படி செய்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிட்டு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 6 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது சின்ன சைஸ்ன்றதுனால 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஹீட்டில் தான் இருக்கணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை லோ ஹீட்டில் மூடி போட்டுட்டு நல்லா மசாலா எல்லாம் பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நல்லா புளிக்காத தயிர், நல்லா ஃப்ரெஷ் தயிரை 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தயிரை நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி போட்டு லோ ஹீட்டில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் வேக வச்ச முட்டையை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச முட்டை இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு லோ ஹீட்டில் ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால இந்த கிரேவி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான், கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான நல்ல டேஸ்டியான எக் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.